தமிழுலகம் அத்தனை பேரும் ஒன்றாக இணைவதற்கு மிகப்பெரிய பங்காற்றியது. புழுக்களால் நெளிந்து கொண்டிருந்த எங்களை எல்லாம் புலியாக மாற்றியது அவருடைய குரல் தான். வாழ்த்தி விட்டு சென்ற அந்த மகிழ்வான நினைவுகள் வருகின்ற போதெல்லாம் அது அலையாய் வந்து மோதுகிறது. நாங்கள் நடத்தி வருகின்ற மரமேடைகள் மன்ற நிகழ்ச்சிகள் அனைத்திலும் ஐயாவினுடைய இசை நிகழ்ச்சி இருக்காமல் இருக்காது. 2012ஆம் ஆண்டு சென்னை முகப்பேரில் ஐயாவை வைத்து தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பில் நிகழ்ச்சி செய்திருக்கிறோம். ஒரு ஒற்றை செய்தி ஒரு நாளை நல்லபடியாக செய்திருக்கிறோம். இன்றைய நாளை பேச்சு வரவில்லை. அவருடைய பாடல் முன்பு தமிழுலகம் அத்தனை பேரும் ஒன்றாக இணைவதற்கு மிகப்பெரிய பங்காற்றியது. ஆரம்பத்திலிருந்து தமிழினத்திற்காக தனது உயிரை கொடுத்து பாடுபட்டவர். தமிழினம் பல சிக்கல்கள் கண்டபோதும் அவ்வப்பொழுது மனதளவில் வருத்தம் அளித்தாலும் அவர் தனது கொள்கையிலிருந்து ஆரம்பம் முதல் இறுதி வரை இறுதிகட்ட போரின் கூட அங்கு நடைபெற்ற அந்த நிகழ்வுகளை பாடல்கள் மூலமாக தெளிவாக உலகுக்கு கொண்டு சேர்த்தது. அவருடைய இழப்பு நமக்கானது மட்டுமில்லை, தமிழ் உலகத்திற்கானது. தமிழுலகமே வணங்குகிறது. அவரை இழந்து வாழும் அவரது குடும்பம், தமிழ் உலகம் எல்லோருக்குமாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வீர வணக்கம் சொல்லி முடிக்கிறோம். நன்றி. எங்களுடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள், நாங்கள்லாம் புழுக்களால் நெளிந்து கொண்டிருந்த எங்களை எல்லாம் புலியாக மாற்றியது அவருடைய குரல் தான். எங்கள் அண்ணா காசி அண்ணாவுடைய பாடல்கள், என்னுடைய தாய் மாமன் மரத்தமிழ் வேந்தனுடைய பாடல்கள், பிறகு அவரே எழுதி பாடிய பாடல்கள், அதுவரை இல்லாத ஒரு எங்கள் இனத்தினுடைய ஒரு குரல், ஒரு எழுச்சி குரல். வேறவருக்கு தேனிசை செல்லப்பான்னு வந்துருச்சே ஒழியே அவர் தேனிசையெல்லாம் இல்லை, இன எழுச்சி முழக்க இசைதான் அவர். எங்கெங்கோ கடை ஓடி மண்ணில் இருந்த என்னை போன்ற பல லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு இன உணர்வு, மான உணர்வு, மொழிப்பற்று, வரலாற்று பெருமை, இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தது அவருடைய குரல் தான். தமிழை பாடியிருக்கு, அதுக்கப்புறம் என் தலைவனை பாடியிருக்கு அவருடைய குரல். அதுக்கப்புறம் எதையும் செய்யலை. பிறகு மகன் என்னை, என் கட்சியை பாடியிருக்கு. சீபா ஆதித்தனார் எங்கள் தாத்தா அந்த கட்சி ஆரம்பித்த போது அவர் அந்த கட்சியில் இருந்த முதன்மையான தளபதிகளில் அப்பா தேனிசையும் ஒருவர். எத்தனாயிரக்கணக்கான பாடல்கள் அவர் இன எழுச்சிக்காக அவர் பாடியது. கடைசி வரை அந்த இன உணர்வு, மான உணர்வு, விடுதலை பற்றிலிருந்து ஒரு துளியும் விலகாத ஒரு போராளி, அப்படிதான் சொல்லணும், போராளி. எங்கள் தலைவர் அவர்களால் பேரன்பு கொண்டு நேசிக்கப்பட்ட ஒரு பெரிய தமிழர், ரொம்ப நேசித்த ஒரு 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 மகன். அப்போ இயக்கம் தொடங்கப்பட்ட காலங்களில் அந்த நிதி திரட்டுறதுக்கு பல நாடுகளில் போய் அப்பா பாடி பொருள் ஈட்டி கொடுத்தது இருக்குது, அது வரலாறு. அப்போ பேச்சு வரவில்லை. அவருடைய பாடல் முன்பு தமிழுலகம் அத்தனை பேரும் ஒன்றாக இணைவதற்கு மிகப்பெரிய பங்காற்றியது.
ஆரம்பத்திலிருந்து தமிழினத்திற்காக தனது உயிரை கொடுத்து பாடுபட்டவர். தமிழினம் பல சிக்கல்கள் கண்டபோதும் அவ்வப்பொழுது மனதளவில் வருத்தம் அளித்தாலும் அவர் தனது கொள்கையிலிருந்து ஆரம்பம் முதல் இறுதி வரை, இறுதிகட்ட போரின் கூட அங்கு நடைபெற்ற அந்த நிகழ்வுகளை பாடல்கள் மூலமாக தெளிவாக உலகுக்கு கொண்டு சேர்த்தது. அவருடைய இழப்பு நமக்கானது மட்டுமில்லை, தமிழ் உலகத்திற்கானது. தமிழ் உலகமே வணங்குகிறது. அவரை இழந்து வாழும் அவரது குடும்பம், தமிழ் உலகம் எல்லோருக்குமாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வீர வணக்கம் சொல்லி முடிக்கிறோம். நன்றி. உருகுலைந்த உள்ளத்தோடு உறவுகள் கண்ணீர் கடலில் மூழ்கியிருக்கின்ற இந்த வேளையில் நம்மெல்லாம் மாறா தொழில் வாழ்த்திவிட்டு சென்ற அந்த மகிழ்வான நினைவுகள் வருகின்ற போதெல்லாம் அது அலை அலையாய் வந்து மோதுகிறது. உலகெங்கும் வாழ்கின்ற தமிழருடைய இதயத்தில் இன்றைக்குமே எங்களுக்கெல்லாம் அந்த விடுதலை உணர்வு மங்காமல் இருக்குது. அப்படின்னா ஒரு இளைஞனுக்குள்ளேயும் போர்க்குணம் இருக்குதுன்னா அது எங்கள் அப்பாவுடைய அந்த பாடல் தான். ஒவ்வொரு பாடலும் இன்னும் செவிகளில் ஒழிச்சிக்கிட்டு இருக்காது. அது அந்த அளவாக இன்னைக்கு எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு நினைக்கும்போது வருத்தமாக தான் இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படி ஒரு இனிமேல் இந்த இனத்துக்கு இப்படி ஒரு மகன், இப்படி ஒரு இவ்வளோ பற்று, இந்த மொழி மீது இனத்தின் மீது பற்று கொண்ட ஒரு பெருங்கலைஞன் இனி தோன்றி வருவானா? தன்னலமற்று நின்று இப்படிலாம் ஒருத்தர் இருக்க முடியுமா? எந்த சமரசமும் செஞ்சுக்கல. அவர் நினச்சிருந்தா வெற்றி பெற்றிருக்கிற கட்சிகளில் தலைவர்களை பாடி சம்பாரித்து போயிருந்திருக்கலாம். அடக்குமுறை, ஒடுக்குமுறை இருந்தது, தடை செய்யப்பட்ட இயக்கம், எவ்வளோ வழக்குகள், இதையெல்லாம் தாண்டி கொண்ட கொள்கையில் துளியும் மாறாத ஒரு போர் வீரனாகவே எங்கள் அப்பா இருந்துட்டார். இந்த இழப்பை எதிர்பார்க்கல. உடம்புல சரியில்லை, முடியாமல் இருந்தார் அப்படின்னு. திடீர்னு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு தடவை எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு செய்தியை கிளப்பிவிட்டாங்க. அது எனக்கு தான் வந்தது. அப்போ நான் என் வீட்டில் என் மருமைங்க, என் தம்பிக்கிட்டலாம் கேட்டு சரி பார்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வாட்டி நம்ப மறுக்கிறாங்க உலக நாடுகள்லேருந்து, அண்ணா இது உண்மைதானான்னு. ஒரு பெருந்துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு. எங்கள் போராட்டம் வெல்லலை. வென்றிருந்தா எங்கள் அப்பா இருந்திருக்க வேண்டிய இடமும் உயரமும் வேறு. பிள்ளைகள் நாங்களும் இன்னைக்கு போராடிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவருடைய மூச்சு காற்று, அவர் குரல் இன்னும் எங்கள் காதுகளில் ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அது இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் எங்கள் தலைமுறையை உசிப்பிக்கொண்டே இருக்கும் எங்கள் அப்பாவுடைய பாடல். அந்த பாடல்கள் இருக்கிற வரை எங்கள் அப்பா தமிழ் சமூகத்தோடு இணைந்து ரத்தமும் சதையுமா உணர்வோடு வாழ்ந்து கொண்டு தான் இருப்பாங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. இந்த மதிப்புமிக்க எங்கள் தந்தைக்கு நாங்கள் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். அவருடைய புகழை இன்னொரு தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பணி இனி வருங்காலங்களில் செய்வோம். தேனிசை செல்லப்பான்னு ஒருத்தர் இருந்தான் நமக்கு. அரிதினும் அரிதா தோன்றி ஒரு துளி சமரசம் இல்லாமல் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக தன் குரலால் போராடியவன். வாளால் போராடியது, துவக்கால் போராடியது, தன் குரலால் போராடி ஒரு போர்க்களத்தை பிரளயப்படுத்திய பெருமகன் எங்களுடைய அப்பா. அவருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். இவ்வளவு விரைவில் இந்த நிலைமை எனக்கு நேரும் என்று நானே நினைக்கிறேன். ஐயாவை பல ஆண்டுகளாக எனக்கு தெரியும். எங்கள் ஊர் பாவலர் பல்லவன் அவர்கள் ஐயாவை எனக்கு அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு ஐயாவோடு நிறைய பழகி அவர் போற்றுப்படுத்தி இருந்த போது, துறைப்பாக்கத்தில் இருந்தபோது
அங்கெல்லாம் நான் போயிருக்கேன். எங்கு நாங்கள் நடத்தி வருகின்ற மரங்களடிகள் மன்ற நிகழ்ச்சிகள் அனைத்திலும் ஐயாவினுடைய இசை நிகழ்ச்சி இருக்காமல் இருக்காது. எங்கள் வீட்டு திருமணங்கள் உறுதியாக இவருடைய நிகழ்ச்சிகள், இவருடைய இசை நிகழ்ச்சி இருக்கும். ஒரு முறை என்னுடைய அண்ணன் மகள் திருமணத்துக்கு இவருடைய இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். என்னுடைய அண்ணன் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய மேனாள் சட்டமன்ற உறுப்பினர். அந்த திருமணம் கலைஞர் தலைமையிலே நடந்தது. அந்த அழைப்பதழை எங்கள் அண்ணன் வந்து அறிவாலயத்தில் கலைஞர்கிட்ட எடுத்து கொடுத்தார். அந்த அவர் கூட நான் போயிருந்தேன். கலைஞர் அதை படிச்சுட்டு, என்னையா செல்லப்பா கச்சேரியா, புலிகளை பற்றி பாடுறவர் வச்ச, புலிப்பாட்டு பாடுறவர் வச்ச பாத்தி, அப்போ ஜெயலலிதா ஆட்சி பாத்தியா, ஜெயலலிதா அதெல்லாம் பண்ணிட போகுது ஜாக்கிரதையா அப்படின்னாரு. அந்த அளவுக்கு இவர்கள் ஐயா வந்து தமிழ்நாட்டில் ஈழம், புலிகள், தமிழ் உணர்வு இதையெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தமிழர்கள் இடையிலும் கொண்டு சேர்த்தது ஐயா. அதை மறக்கவே முடியாது. தமிழர்கள் நெஞ்சில் என்றும் தேனிசையார் நிலைப்பார், நிற்பார். அமைகிறேன். அம்மா அவர்களுக்கும் சகோதரர் இளங்கோ அவர்களுக்கும் உறவுகளுக்கும் ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லை. இந்த தருணம் என்பது அதற்கான தருணமும் அல்ல. அவர் ஏற்றி வைத்திருக்கின்ற அந்த இனமான உணர்வினை நாம் இதயத்தில் ஏந்தி வரும்போதெல்லாம் அதை பற்றி விசாரிப்பார். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். என் வீட்டுக்காரோட அடிக்கடிக்கு தொலைபேசியில் அவர் உரையாடுவார். ஆக எங்கள் குடும்பத்தையே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வந்து இங்கே தங்கி இருக்கிறேன், இரவு ஒரு நாள் 2 நாள். அப்போ சாப்பிட்ட பின்னாடி நாங்கள் உட்காந்து பேசணும்னா உள்ளூர் விஷயங்கள்லேருந்து உலக விஷயம் வரைக்கும் பேசுவார், எல்லாத்தையும் சொல்லுவார். மறைந்த செய்தி திடீரென கேட்டு எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. 2012ஆம் ஆண்டு சென்னை முகப்பேரில் ஐயாவை வைத்து தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பில் நிகழ்ச்சி செய்திருக்கிறோம். அம்மா அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பிலே எனது நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்னிக்கவும், ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு புகழ் வணக்கமும் வீர வணக்கமும் முதற்கண் உரித்தாக்கி அவர் காலடியில் நின்று பேசுவதற்கு நடுங்குகிறேன். 1983ஆம் ஆண்டு கோட்டூர்புரத்திலே அவர் இருந்த பொழுது அந்த வீட்டிலே அம்மாவும் பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்தார்கள். அந்த நிலையிலே இருந்து எனக்கு 25 ஆண்டு காலமாக ஐயாவோடு மிக நெருங்கிய பழக்கம். நான் பயணப்பட்ட இயக்கத்தில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஐயாவை தான் நாங்கள் முதல் அழைப்பாக இருப்போம். ஐயாவுடைய பாடல் இல்லாத எந்த ஒரு நிகழ்ச்சியும் அது ஒரு நிகழ்ச்சியாகவே இருக்காது. அவர் என்னை வேறொரு நிகழ்ச்சிக்கு தேதி கொடுத்து விட்டார் என்றால் அந்த நிகழ்ச்சியை ஒரு முற்று பெற முடியாத நிகழ்வாகத்தான் இருக்கும். கண் முன்பு இந்த எத்தனை அரசுகள் தடை செய்யப்பட்டிருந்தாலும் இயக்கத்தை பாடி பாடி தன் குரல் வளத்தால் தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்கள் முழுக்க கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கு இருக்கிற தமிழ் தேசியத்தில் இருக்கிற அத்தனை இளைஞர்களும் ஐயாவுடைய பாடல் வரிகளால் அவருடைய குரல் இசையால் தான் வளர்ந்தார்கள். இந்த இழப்பு என்பது அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, தமிழ் தேசிய தளத்திலே மிகப்பெரிய பேரிழப்பு. ஐயாவினுடைய கருத்துக்களை உள்வாங்கி ஐயாவின் வழியில் தமிழ் தேசியம் வாழ உறுதுணையாக இருப்போம். ஐயாவுடைய ஆன்மா சாந்தியடைய இயற்கையும் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. ஐயாவுக்கு தேனிசையினுடைய இறப்பு மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி பேச தொண்டை கணக்கிறது, இந்தியம் கணக்கிறது என்று சொல்லிவிட்டார். ஒரு செய்தி ஒரு நாளைய பொழுதை மகிழ்ச்சிப்படுத்தும்.
ஒரு ஒற்றை செய்தி ஒரு நாளை நிலகுலைய செய்துவிடும். இன்றைய நாளை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரும் துக்க நாளாக மனதை உடைத்து நுறாக்கிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்திருப்பதற்கு காரணம் நம்மளுடைய பேரன்பிற்கும் பெரும்பாசத்திற்கும் உரிய ஐயா தென்னிசை செல்லப்பா அவர்களுடைய இந்த பேரிழப்பு செய்தி நிகழ்வு காலையில் கேட்ட பொழுதிலிருந்து மனசு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ரணமா ஒரு துயரத்தை சுமந்து இன்னைக்கு அவருக்கு நம்ம எல்லாரும் அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம். அவரை பாட்டு கேட்டவங்களையே அவர் இந்த இழப்பு தாங்க முடியாத ஒரு வழியை கொடுக்கும். அவரோடு பழக்கமானவர்கள் அதுக்கு அவங்களுக்கும் சேர்த்து ஆறுதல் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தந்தையை போல அவருடைய அருகாமை, அவருடைய பாசம், அவருடைய அரவணைப்பு, அவருடைய பேச்சு எல்லாமே வந்து அளவிட முடியாது. இதே இடத்துக்கு நியமாக ஒரு 15 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கலாம், இல்லை 15 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கலாம். ஒரு மழை நாளில் ஒரு சேரும் சகதியுமாக கிடந்தது. அந்த பூசப்படாத அல்லது பூசி முடிக்கப்படாத ஒரு நிலையில் சந்தனக்காடு பார்த்ததுக்கா அல்லது வேற என்னதுக்காகன்னு தெரியாது, என்னை நேரில் வரணும்னு அழைச்சி, என்னங்க ஐயா அப்படின்னு, இல்லை பாராட்டுறது மட்டும் இல்லை, உங்களை பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு உங்களோட ஒரு நாள் முழுக்க பேசிட்டு இருக்கணும் அப்படின்னாரு. அதாவது நாமெல்லாம் உயிராக தாய்க்கு சமமாக, தாய் மொழிக்கு சமமாக நேசித்த தலைவர் பிரபாகரன் அவர்கள் விரும்பி அவரை கூப்பிட்டு வச்சு அவருக்கு விருந்தோம்பல் செஞ்சு அவர் பெரிதும் நேசித்த ஒரு பெருந்தமிழர், ஒரு மாமனிதர், ஒரு இசை அறிஞர். அவர் என்னை போன்ற படைப்பாளிய அல்லது இந்த மொழியில இனத்துல பிறந்த ஒருத்தனை அவர் கூப்பிட்டு அன்னைக்கு இங்க உட்கார வச்சு அவர் சாப்பாடு, உங்களுடைய சகோதரர், இளங்கோர் பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க, மருமகள், இப்படி எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து அன்னைக்கு பேசுனதெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது அது என்ன அப்படியே மனசு முழுக்க இல்லை, ஆன்மான்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரியல, உயிரை ஆடுது. அப்படி ஒரு அவர் சொன்னாரு, இந்த சந்தனக்காடு படைப்பு படைச்ச இதெல்லாம் பார்த்துட்டு தொடர்ந்து என் பிள்ளைங்களோட பேர பிள்ளைங்களோட உட்காந்து பார்ப்பேன். அவருக்கு ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு மேல மறுக்கப்பட்டது கடவுள் சீட்டு, பெரும் தண்டனை அவருக்கு. அவர் குரலால ஓடி ஓடி தமிழ் இனத்தை தட்டி எழுப்பி தமிழீழ விடுதலைக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய தன்மானத்தை தட்டி எழுப்பவும், தமிழ் இனத்துக்கு, ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கு விடுதலை கிடைக்கவும் அவர் ஓடி ஓடி தன் குரலால் பாடினத இந்த உணர்ச்சி மிகு ஒரு பெரும் இசை அறிஞர். அவர் சொன்னது என்னன்னா, எனக்கு திரும்ப எனக்கு கடவுள் சீட்டு கிடைச்சதுன்னா நான் மறுபடியும் உலகம் முழுக்க போய் பாடுவேன், தமிழீழம் கிடைக்கிற வரைக்கும் என் மூச்சை நிறுத்தாம நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், கூடவே நீ சந்தனக்காடு படைச்சது போலவே நீ வன்னிக்காடும் படைக்கிறதுக்கு நான் அதுக்கான பொருளீட்டலுக்கு நான் முன்னெடுப்பேன் அப்படின்னாரு. அதெல்லாம் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அதுக்கப்புறமும் ஒரு கட்டத்தில் அவருக்கு கடவுள் சீட்டு கிடைச்சது. ஆனால் அதை அவர் தொடர முடியாத அளவுக்கு அவர் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள். ஆனாலும் கூட எப்ப பேசினாலும் ஒரு நம்பிக்கையோட பேசுவார். தமிழினத்துக்கு ஒரு நாள் விடிவு வரும், நீ வேணா பாருங்கன்னாரு. ஆனா உலக நாடுகள் முழுக்க நான் போயிருக்கேன், கனடா, லண்டன், சுவிஸ், ஐரோப்பிய நாடுகள்.
எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். ஆனால் மாவீரர் தினத்தில் கலந்துக்கிட்டு எல்லாரும் கண்ணீரோடு நின்று கடைசியில் நம்புங்கள் தமிழீழம் பிறக்குங்கிற அந்த பாடலை போடும்போது உடம்பெல்லாம் செலுத்தி நிற்கும். ஆனால் இன்னைக்கு ஐயா அமைதியாக இங்கே உறங்கிட்டு இருக்காரு. அது காலையில் செய்தி கிடைச்ச உடனே நான் ஒரு இரங்கல் பதிவிட்டேன். அதில் பேரழகான எம் தமிழ் குயில் தனது தேன் குரலை நிறுத்தி கொண்டது. ஈழம் விடிய இனமானம் தலை நிமிர காலம் முழுவதும் கூவிய சேவல் தனது அரும்பெரும் பணியை அமைதிப்படுத்தி கொண்டது. விடுதலை பெருநெருப்பை வீதி முழுக்க ஊர் முழுக்க உலகம் முழுக்க முழங்கி உரிமை திரிந்த வரிப்புலி தனது பெரும்பாய்ச்சலை மௌனித்துக் கொண்டது. உமக்கு தமிழினம் செலுத்தும் உண்மையான கண்ணீர் அஞ்சலி என்பது நீர் விட்ட இடத்திலிருந்து தொடங்கி தொடர்ந்து நின்று இனத்தின் விடுதலையை இறுதியும் உறுதியும் செய்வது மட்டும்தான். பாட்டு தலைவனே, பாட்டுடை தலைவனே, உனது பணி ஒருபோதும் வீண் போகாது, போய் வா நம்பிக்கையோடு அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தேன். என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் இளங்கோ அவர்களை காலையில் தொடர்பு கொண்டு ஒரு சகோதரனாக உன்னுடைய பெரும் துயரத்தில் நான் பங்கெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ணா, உங்களுக்கு ஒரு செய்தி, அவர் கடைசியா பார்த்த திரைப்படம் எது தெரியுமா? படையாண்ட மாவீரா அப்படின்னாரு. படம் பார்த்துட்டு குரு மேல அவருக்கு ஒரு பேரன்பு பெரும்பாசம், உங்க மேலேயும் பேரன்பு பெரும்பாசம். பார்த்து முடிச்சுட்டு கண் கலங்கி அவர் அப்படியே உட்கார்ந்து இருந்தாரு. நாங்கள் எல்லாரும் கூட இருந்தோம் அப்படின்னு. இன்னைக்கு ஐயா அமைதியா படுத்திருக்கிறாரு. கண் கலங்கி நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். விடுதலை போராட்டத்தில் இழந்தது எதுவும் இழப்பல்ல அப்படின்னு ஒரு பொன்மொழி உண்டு உலகம் முழுக்க. அது இயற்கையோட சம்பந்தப்பட்டது. உங்கள் குரல், உங்கள் தேடல், உங்களுடைய ஓடல் எதுவுமே வீண் போகாது. அடுத்தடுத்த தலைமுறையாக நாங்கள் இருப்போம். உறுதியாக உங்கள் பணியை வென்றெடுப்போம். ஐயாவுக்கு என் சார்பிலும் தமிழ் பேரரசு சார்பிலும் என்னுடைய வீர வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். ஐயா மறைந்த செய்தி திடீரென கேட்டு எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. 2012ஆம் ஆண்டு சென்னை முகப்பேரில் ஐயாவை வைத்து தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பில் நிகழ்ச்சி செய்திருக்கிறோம். அப்போது கட்சி துவங்கி இருந்த நேரம் எங்களை பெரிதாக யாருக்கும் தெரியாது. ஐயாவின் பாடல்களை கேட்டுத்தான் அங்கு பாதி கூட்டம் சேர்ந்தது என்றால் மிகையாகாது. தொடர்ந்து 4-5 பாடல்களை அவர் பாடும்போது அந்த பாடல்களை கேட்டு பெருந்திரளான கூட்டம் கூடியது. அதனைத் தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கூட்டத்தை நாங்கள் மதுரையில் நடத்தினோம். அப்போதும் ஐயா தான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது வெண்கல குரலால் பல பாடல்களை பாடி அங்கு அந்த கூட்டத்திற்கு வலு சேர்த்தார். இருந்தாலும் பல்வேறு ஐயாவின் புகழ் நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தலைவரிடமே பதக்கம் பெற்றவர். நாம் தமிழர் முன்பு இருந்த ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் நடத்திய நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பாடல்களை ஐயா ஊரெங்கும் தமிழ்நாடெங்கும் பாடியிருக்கிறார் என்ற செய்தியை நான் கேள்விப்பட்டேன். மறைந்த ஐயா அருகோ மற்றும் திருச்சி தூத்துக்குடியை சேர்ந்த நாம் தமிழர் சவுந்தரபாண்டியன் அவர்களெல்லாம் சேர்ந்து ஊர் ஊராக சென்று நிகழ்ச்சிகளை நடத்தும்போது ஐயா அவர்கள் அந்த கட்சிக்கான கொள்கை பாடல்களை பாடி மக்களை திரட்டியுள்ளார். அத்தோடு ஈழத்திலேயே தங்கி போர் நடக்கும்போது புலிகள்
எந்த மாதிரி போர் செய்கிறார்கள், மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நேரில் பார்த்து அவரது ஒவ்வொரு பாடல் வரியும் கற்பனையில் எழுதியதல்ல, நேரில் கண்ட காட்சியில் இருந்து பிறந்த பாடல்கள் அவை. அதனால்தான் மிகவும் உணர்ச்சி பொங்க அந்த பாடல்கள் இப்போதும் இருக்கிறது, எப்போதும் இருக்கும். அவரது புகழ் அழியாமல் இருக்கும். ஐயா மறைந்த ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் அருணாச்சலம் அவர்கள் ஐயாவை வெளிநாட்டுக்கு அனுப்பி இந்த ஒரு புலிகளுக்கு ஆதரவு திரட்டுவது போல பல்வேறு நாடுகளுக்கு அவரது சொந்த பணத்தில் அனுப்பியிருக்கிறார் என்ற செய்தியெல்லாம் இங்கு வெளிநாடு மட்டுமல்ல, வெளிநாடு உள்நாடு போருக்கு பிறகு 2009க்கு பிறகும் பல்வேறு மேடைகளில் ஆக தன் வாழ்நாளெல்லாம் விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் ஒரு தமிழீழம் நாடு என்று வாழ்ந்து மறைந்த ஒரு பெரும் புகழ் கொண்ட ஒரு பாவாணர். அவர் மறைந்தது தமிழ் இனத்திற்கு பேரிழப்பு. அவரது புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரை இழந்து வாடும் அம்மா அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பிலே எனது நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்னிக்கவும், ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன்.